ப்ரோமோ தமிழ் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ சிறகடிக்க ஆசை சரியில்ல ஒரு வழியாக பாட்டியோட பிறந்தநாள்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சுங்க. அந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் வந்து நம்ம முத்துக்கு தான் கிடைக்க போகுது. ஆமாங்க, முத்து வந்து பாட்டியோட சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டு வந்து பாட்டியை பயங்கரமாக சர்ப்ரைஸ் பண்ணியிருப்பாரு. பாட்டி அதில் இம்ப்ரெஸ் ஆயிருப்பாங்க. அதோட தான் இன்னைக்கு சீரியலை முடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, பாட்டிக்கு யார் கொடுத்த கிஃப்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு, யாருக்கு அந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் கிடைக்க போகுதுன்னு எல்லாருமே ரொம்ப அவளை காத்திருக்காங்க. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாரும் கொடுத்த பரிசு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இருந்தாலும் முத்து என் ஃப்ரெண்ட்ஸை கூட்டு வந்தது அந்த பிறந்தநாள் எனக்கு கிடைச்ச பெரிய கிஃப்ட்டு. அதனால முத்துக்கு தான் என்னோட பரிசுன்னு சொல்லிட்டு அந்த பரிசை கொடுத்துறாங்க. அதை பார்த்து விஜயா, மனோஜ், ரோஹினிலாம் பயங்கரமாக வைத்தறிச்சப்படுவாங்க. கடைசியாக நடக்குதுன்னா, பாட்டி ஊருக்கு கிளம்புறாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி வழக்கம் போல விஜயாக்கு அட்வைஸ்லாம் பண்ணிட்டு கிளம்புவாங்க. முத்து தான் பாட்டியை கொண்டு போய் பஸ் ஏற்றி விடுறாரு. பாட்டியை பஸ் ஏற்றி விட்ட கையோட முத்து வந்து இந்த நகை பிரச்சனையை பற்றி வீட்டில் போய் பேசணும், யார் திருடன்னு கண்டுபிடிக்கணும் தான் கோபமாக வராது. அந்த டைம் பார்த்து கரெக்டாக ரோஹினி, மனோஜ்லாம் வேலைக்கு கிளம்புவாங்க. ஆனால் முத்து விடமாட்டுறாரு. கதவை சாத்தி அவங்களை தடுக்கிறாரு. அதை பார்த்த மனோஜ்லாம், டே ஏன்டா கதவை சாத்துற, எங்களுக்கு வேலைக்கு போகணும்டா, டைம் ஆச்சுடான்னு சொல்லும் போது முத்து வந்து ஏன் அவசரப்படுற, ஒரு முக்கியமான விசாரணை இருக்கு, அது முடிச்ச பின்னாடி நீ வேலைக்கு போகலான்னு சொல்றாரு. இப்போ மனோஜுக்குலாம் உள்ளுக்குள்ள பயம் வருது. ஆகா, முத்துக்கு உண்மை தெரிஞ்சிருக்குமோன்னு சொல்லிட்டு பயப்படுறாரு. அதுக்கப்புறம் முத்து வந்து வீட்டில் இருக்க எல்லாருமே கூப்பிடுவாரு. எல்லாருமே வந்து என்ன விஷயம்னு கேட்குறாங்க. முத்து அண்ணாமலைட்ட விஷயத்த சொல்றாரு. அப்போ 2 நாளைக்கு முன்னாடி அம்மாட்ட வந்து நகை வாங்கினோம்ல, அது எதுக்குன்னா அந்த நகையை வச்சு பாட்டியோட பிறந்தநாளுக்கு அவங்களுக்கு ஒரு செயின் வாங்கலான்றதுக்காக தான் வாங்கினோம். ஆனால் நகை கடைக்கு போனால் அந்த நகையெல்லாம் கவரிங்னு சொல்கிறாங்க. எல்லாரும் முன்னாடி ஒரே அசிங்கமாக போச்சு. எப்படி இந்த நகையெல்லாம் கவரிங்காக மாறிச்சு, யார் இந்த வேலையை பார்த்தான்னு எனக்கு பேர் தெரிஞ்சாங்கன்னு சொல்கிறாரு. அதை கேட்டு எல்லாருமே ஷாக்கறாங்க. விஜயாவும் மனோஜும் பயத்தில் அப்படியே நடுங்கிட்டு இருப்பாங்க. லாஸ்ட்டாக அண்ணாமலை வந்து விஜயாட்ட விசாரிக்கிறாரு. என்ன விஜயா, இதெல்லாம் நீ தானே நகையெல்லாம் வச்சிருந்த, அப்புறம் எப்படி நகை மாறுச்சுன்னு கேட்குறாரு. ஆனால் விஜயா ஒன்றுமே தெரியாமல் நடிப்பாங்க. அது எப்படிங்க எனக்கு தெரியும், இவங்க கொடுத்த நகையை தான் நான் வச்சுருந்தேன், அது தங்கமாக கவரிங்காலாம் எனக்கு தெரியாது. ஒருவேளை நகை மாறிச்சுன்னா அவங்க கொடுக்கும் போதே கவரிங்கை தான் கொடுத்துருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மொத்தப்பள்ளியும் மீனாமலே தூக்கி போடுறாங்க. என்னடி நகையெல்லாம் உங்கள் அம்மா வீட்டில் கொடுத்துட்டியா, இப்போ ஒன்றுமே தெரியாத மாதிரி இங்கே வந்து நாடகம் மாறியா அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க. அதெல்லாம் கேட்டு மீனாக்கு செம்ம கடுப்பாது. சும்மா எதுக்கு ஏமலை பழிய போறீங்கன்னு கோவப்படுறாங்க. அதுக்கப்புறம் முத்து வந்து மனோஜை தான் குறை சொல்கிறாரு. இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரே ஆள் இவன் தான், கண்டிப்பாக இவன் தான் நகையை தேடி இருப்பான்னு சொல்லி மனோஜை குறை சொல்கிறாரு. அதை கேட்டு ரோஹினி இப்போ டென்ஷன் ஆயிடுறாங்க. முத்து இப்போ எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் மனோஜ் மேலே பழிய போடுறீங்க, எனக்கு என்னமோ உங்கள் மேலே தான் டவுட்டாக இருக்குது, நீங்களே நகையை வித்துட்டு இப்போ ஒன்றுமே தெரியாத மாதிரி வந்து நாடகம் மாறீங்களும் தோணுதுன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இப்படியே வாக்குவாதம் போயிட்டே இருக்கு. கடைசியாக ஸ்ருதி சொல்கிறாங்க, பேசாமல் நம்ம போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம், போலீஸ் வந்து யார் உண்மையான திருடன்னு கண்டுபிடிக்கட்டும்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு விஜயாவுக்கும் மனோஜுக்கும் பயங்கர ஷாக் ஆகுது. மாட்டி போமான்னு பயப்படுறாங்க. ஆனால் அண்ணாமலை கண்டிப்பாக அதுக்கு அனுமதிக்க மாட்டார். ஆமாங்க, போலீஸ் கேஸ்னு போனால் குடும்பமானம் தான் போகும், அதனால் அதெல்லாம் வேணாம், யார் திருடன் நானே கண்டுபிடிக்கிறேன்ற மாதிரி தான் பேசுவார். இதுக்கப்புறம் என்ன நடந்தால் நல்லாக்கும்னா, இந்த பிரச்சனையை இழுக்காமல் இதுக்கு ஒரு முடிவு வந்தால் நல்லாக்குங்க. ஆமாங்க, முத்து ஏதாவது பண்ணி மனோஜ், விஜயா தான் இதை பண்ணாங்கன்றதை ஆதாரத்தோடு நிரூபிக்கணும். கடைசியாக மனோஜ், விஜயா, ரோஹினிலாம் எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படணும். இந்த மாதிரி சீன் வந்தால் நல்லா இருக்குங்க. இதெல்லாம் பற்றி உங்கள் கருத்தை நான் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக்கை தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிவ்யூ இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.